இந்துக்களுடைய ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை பற்றி ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுங்கன்னு ஒரு கிறிஸ்தவர் ஒருத்தர் கேட்டிருக்கார். அவருடைய கமெண்ட் டைப்பை நீங்கள் திரையில் பாருங்கள். அண்ணா, வீட்டு வாசலில் கோலம் போட்டால் தான் மகாலட்சுமி உள்ளே வருவாங்கன்னு எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு சொல்கிறாங்க. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். பைபிள் குரானுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பைபிளில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுகிறீங்க, குரானில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க. ஆனால் இந்துக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கே, இதை பற்றி பேசி ஒரு வீடியோ வெளியிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாகவே இதை பற்றி நம்ம பேச வேண்டியது தான். அது முக்கியமாக இவங்க மட்டும் இல்லை, பல கிறிஸ்தவர்கள் நான் பைபிளில் இருக்கிற பொய்கள் முரண்பாடுகளை குறித்தெல்லாம் பேசுகிறேன் இல்லையா, அதை கேட்டுட்டு உங்களுக்கு இந்து மதத்தில் இருக்கிற முரண்பாடுகள் பொய்களை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு தைரியம் இருக்குதா? நீங்கள் கிறிஸ்தவர் மாதிரி இத்தனை நாள் வேஷம் போட்டிருக்கிறீங்க, நீங்கள் இந்து மத ஆதரவாளர், அப்படியெல்லாம் பலவிதமான கமெண்ட்டுகளை குற்றச்சாட்டுகளை என் மேலே வச்சுருக்கிறாங்க. நீங்களே பாருங்கள் திரையில் என்னென்னவெல்லாம் சொல்கிறாங்கன்னு. ஒரு கிறிஸ்தவர் இப்படி எழுதியிருக்கார்: நீங்கள் திருக்குரான் பற்றியோ பகவத்கீதை பற்றியோ இப்படி சமூக ஊடகங்களில் பேச தைரியம் உண்டா? அடுத்து வேறொரு கமெண்ட்டுக்கு இவர் பதில் சொல்கிறார். இந்த கிறிஸ்தவர் இவர் அதை தெளிவாக சொல்லிட்டார்னா இப்போ இவருக்கு இருக்கிற இந்துக்களின் ஆதரவு குறைஞ்சிரும். அவர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பேசுவார். இவர் என்ன சொல்ல வர்றார்னா, இந்து மதத்துலேயும் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பேசினார்னா இந்துக்களுடைய ஆதரவு எனக்கு குறைஞ்சிருமா, அதனால் நான் பேசுகிறதுக்கு தயங்குறேன் அப்படிங்கிறார். இன்னொரு கிறிஸ்தவர் என்கிட்ட கேட்குறார்: மிஸ்டர் லெனின் அவர்களே, நீங்கள் பைபிளை மட்டும் குறை கூறுகிறீர்கள், இந்து புராணங்களையோ குரானை பற்றியோ ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க? இரண்டையும் தாக்கி ஒரு சில வீடியோ போடுங்களேன், அதையும் பார்க்கலாம். வேறொரு கிறிஸ்தவர் என்னை பற்றி இப்படி எழுதியிருக்கார்: இவர் கிறிஸ்தவர் என்ற போர்வையில் ஒரு இந்து. நான் இத்தனை வருஷமாக கிறிஸ்தவனாக இருந்தேன் இல்லையா, அப்போ கிறிஸ்தவன்ற போர்வையில் இந்துவாக இருந்திருக்கிறேங்கிறார். இன்னொரு கிறிஸ்தவர் என்னை பற்றி இப்படி எழுதியிருக்கார்: லெனின் ஐயா இந்து மதத்தின் மேல் நம்பிக்கை கொண்டவர், 20 வருடம் கிறிஸ்தவர் மாதிரி நடித்திருக்கிறார். அடுத்து ஒருத்தர் ரொம்ப காட்டமாக எழுதியிருக்கார் என்னை திட்டி. அதில் கீழே என்ன சொல்கிறார் பாருங்கள்: இந்துக்களின் பகவத்கீதையை இழிவுபடுத்த முடியுமாடா என்கிட்ட கேட்குறார். பைபிளை பற்றி பேசுகிறியே, பைபிளில் பொய் இருக்குது, முரண்பாடுகள் இருக்குது அப்படின்லாம், இந்துக்களின் பகவத்கீதையை இழிவுபடுத்த முடியுமா உனக்கு அப்படின்னு சேலஞ்ச் விட்டுருக்கார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இவங்களுடைய கேள்விக்கு வருவோம். கோலம் போட்டால் தான் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வருவாங்கன்னு எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு சொல்கிறாங்க. இதை பற்றி பேசுங்க. பைபிளில் இருக்கிற குறைகளை சொல்கிறீங்க, குரானில் இருக்கிற குறைகளை பற்றிலாம் பேசுகிறீங்க, இதையும் பேசுங்கன்றாங்க இவங்க. சரி, அப்போ இந்துக்களுக்கு இருக்கிற இந்த நம்பிக்கை சரியா? வீட்டு வாசலில் கோலம் போட்டால் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வருவாங்கன்னு நம்புகிறாங்களே, இது சரியா அப்படின்னு கேட்டால் இது தவறான ஒரு நம்பிக்கை, ஒரு மூட நம்பிக்கை. கோலம் போட்டால் வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி வருவாங்க, அருள் கிடைக்கும், சுபிட்சம் ஏற்படும், இப்படியெல்லாம் இந்துக்கள் நம்புகிறாங்களே, இது ஒரு அறிவுபூர்வமான நம்பிக்கை இல்லை, அது ஒரு மூட நம்பிக்கை தான். இதை பற்றி இந்துக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க பல பின்னணிகளும் சொல்லுவாங்க, ஏன் கோலம் போடுறாங்க அப்படிங்கிறதுக்கு. கோலம் போடுற வழக்கம் எப்படி வந்தது, அதனால் என்னென்ன பயன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நம்பிக்கையிலிருந்து சில விளக்கங்களை எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் கோலம் போடுவதால் மகாலட்சுமி என்கின்ற கடவுள் வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கை தான். சரியா? அப்போது இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் தெளிவாக. ஆனால் இப்போ அதை விட முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் ஏன் வீட்டு வாசலில் கோலம் போடுறதில்லை? ஏன் கிறிஸ்தவர்கள் வீட்டு வாசலில் கோலம் போட மாட்டேங்கிறாங்க? வீட்டு வாசலில் கோலம் போடுறதுனால மகாலட்சுமி எல்லாம் வீட்டுக்குள்ளே வராது, அதனால நாங்கள் கோலம் போடுறதில்ல அப்படின்னு கிறிஸ்தவங்க சொன்னாங்கன்னா அவர்களை பகுத்தறிவுவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். வீட்டு வாசலில் கோலம் போடுறதுனால எந்த பயனும் இல்லை, அதனால நாங்கள் கோலம் போடுறதில்லைன்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்கள பாராட்டலாம். ஆனால் கிறிஸ்தவர்கள் ஏன் வீட்டு வாசலில் கோலம் போடுறதில்ல தெரியுமா? கோலம் போட்டால் சாத்தா வீட்டுக்குள்ளே வந்துடுவான். இதனால தான் கிறிஸ்தவர்கள் வீட்டு வாசலில் கோலம் போடுறதில்ல. வீட்டு வாசலில் கோலம் போட்டால் அசுத்த ஆவிகள், பிசாசு வீட்டுக்குள்ளே வந்துடும், அது வீட்டுக்கு நல்லதில்லை, ஆபத்து அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் கோலம் போடாமல் இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க. அப்போது கோலம் போட்டால் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு இந்துக்கள் நம்புறது மூட நம்பிக்கைனா, கோலம் போட்டால் சாத்தா வீட்டுக்குள்ளே வந்துடுவான்னு கிறிஸ்தவங்க நம்புகிறாங்களே, இது என்ன? இதுவும் மூட நம்பிக்கை தான். அதை விட இது பெரிய மூட நம்பிக்கை. மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வரும்னு இந்துக்கள் நம்புகிறாங்களே, அதை விட சாத்தா வீட்டுக்குள்ளே வந்துடுவான்னு கிறிஸ்தவங்க நம்புகிறாங்களே, அது மிகப்பெரிய மூட நம்பிக்கை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவ பாஸ்டர்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வருவாங்க கிறிஸ்தவங்களுடைய வீட்டுக்கு. எதுக்குன்னா அங்கே வீட்டில் யாருக்காவது உடம்பு முடியாமல் இருக்கும், பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு இவங்க கூப்பிடுவாங்க. அந்த பாஸ்டர்ஸ் வீட்டுக்குள்ளே வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க கண் அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கும். வீட்டுக்குள்ளே என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்கேன் பண்ணுவாங்க.
அப்படி பண்ணிட்டு அப்படியே ஜெபிப்பாங்க. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், இந்த வீட்டுக்குள்ளே அந்நிய சக்திகள் இருக்கிறது, அவைகள் அகற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் கூறுகிறார் அப்படின்வாங்க. அப்புறம் ஜெபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்காரங்களுக்கு அட்வைஸ், வீட்டுக்குள்ளே சில பொருட்களை நீங்கள் வச்சுருக்கிறீங்க, அதையெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கும்போது நம்ம அந்நிய சக்திகளுக்கு இடம் கொடுக்குறோம். அதனால தான் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிறது. இதையெல்லாம் நீங்கள் அகற்ற வேண்டும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு பல பைபிள் வசனங்களையெல்லாம் ஆதாரமாக காமிப்பாங்க. அதையும் பாருங்கள் தெரியல. அப்போ இது என்ன நம்பிக்கை? வீட்டு வாசலில் கோலம் போட்டால் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு இந்துக்கள் நம்புறது மூட நம்பிக்கைனா, வீட்டுக்குள்ளே சில குறிப்பிட்ட பொருட்களை வச்சுருக்கிறதுனால அந்நிய சக்திகள், அசுத்த ஆவிகள், பிசாசுகள், சாத்தான் வீட்டுக்குள்ளே வருமா, அவன் வந்து வீட்டுக்குள்ளே பிரச்சனைகளை உண்டு பண்ணுவான்னு கிறிஸ்தவர்கள் நம்புகிறாங்களே, இது என்ன நம்பிக்கை? இது மகா பெரிய மூட நம்பிக்கை. இப்போ நீங்கள் திரையில் பாருங்கள், ஒரு கிறிஸ்தவ ஊழிய நிறுவனத்தின் வெப்சைட் இது. அதில் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கிறாங்க, ஐட்டம்ஸ் இன் யுவர் ஹோம் யூ மஸ்ட் டெஸ்ட்ராய் ஆர் ஒய் ஸ்லீப் வித் டீமன்ஸ். வீட்டுக்குள்ளே இருக்கிற சில பொருட்களை நீங்கள் அழிக்கணும், ஏன் வந்து பிசாசுகளோடு நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் நிறைய காரியங்கள் சொல்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து வீட்டுக்குள்ளே எதையெல்லாம் கொண்டு வரக்கூடாது, எதையெல்லாம் செய்யக்கூடாது, எதையெல்லாம் கொண்டு வந்தால், எதையெல்லாம் செஞ்சால் பிசாசு வீட்டுக்குள்ளே வரும், வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணும், உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லி விளக்கமாக எழுதியிருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கிறது இந்துக்களுக்கா கிறிஸ்தவர்களுக்கா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். அந்த வீடியோவில் இந்துக்களை விட பல மடங்கு அதிகமான மூட நம்பிக்கைகள் கிறிஸ்தவர்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருந்தேன். அதாவது இந்துக்கள்லாம் வந்து நாள் பார்ப்பாங்க, நேரம் பார்ப்பாங்க, சகுனமெல்லாம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு அப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் இருக்கும். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அந்த நம்பிக்கைகள் இருக்காது, வேறு பல மூட நம்பிக்கைகள் இருக்குது. அதுவும் பிறரை புண்படுத்தக்கூடிய விதத்திலே பல மூட நம்பிக்கைகளை கிறிஸ்தவர்கள் வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்துக்களுக்கு இப்படிப்பட்ட தவறான நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் இருந்ததுன்னா அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்துக்கள் வந்து எங்கள் மதம் தான் சிறந்த மதம், உலகத்திலேயே எங்கள் கடவுள் தான் உயர்ந்தவர், எங்கள் கடவுள் மட்டும்தான் கடவுள் அப்படின்லாம் சொல்கிறதில்ல. மற்ற மத கடவுள்களை அவங்க இழிவுபடுத்தி பேச மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் எங்கள் கடவுள் மட்டும்தான் கடவுள், மற்றதெல்லாம் பிசாசு, எங்கள் மதம் மட்டும்தான் சிறந்த மதம் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு மற்றவர்களை குறித்து மட்டமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா மதங்களையும் விட அதிகமான மூட நம்பிக்கைகள் இருக்கிறது கிறிஸ்தவத்தில் தான். சபைக்கு சபை வித்தியாசமான மூட நம்பிக்கைகள் இருக்குது. இதை பண்ணேன்னா அப்படி ஆயிரும், அதை செய்யலைன்னா இப்படி ஆயிரும், இங்கே போனேன்னா தீட்டாயிரும், அங்கே போனேன்னா சாபம் வந்துடும், பல விதங்களில் பயமுறுத்தியே மக்களை மூட நம்பிக்கையில் வச்சுருக்கிறாங்க. கேட்டால் இயேசு எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், அவர் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் போல கிடையாது, அது வித்தியாசமானது, விசேஷமானதுன்னுவாங்க. ஒரு சமாதானமும் அங்கே கிடையாது, முழுவதும் மூட நம்பிக்கை கிறிஸ்தவத்தில். அதனால் பிற மதங்களில் உள்ள இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை குறித்து விமர்சனம் பண்ணுறதுக்கு கிறிஸ்தவர்களுக்கு தகுதி கிடையாது. இதைத்தான் என்னுடைய வீடியோக்களில் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். முதல்ல உங்கள் மதத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகளெல்லாம் சரி பண்ணுங்கள். உங்கள் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காம மற்றவன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்ப்பது என்ன? இது யார் சொன்னது? நீங்கள் கும்பிடுறீங்களே இயேசு, அவர் சொன்னது.